இப்ப டிவிகே சார்பா யாராவது போயிட்டு இப்போ மக்களுடைய கருத்தை கேட்கிறாங்க. சப்போஸ் இல்ல ஒரு அதாவது டிவிக்கு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு யாராச்சும் போறாங்க, ஏதாவது வீதியில போறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல பங்கேற்கிறாங்க அப்படின்னா கூட அதை வந்து பிரச்சனையா உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல திமுக இருக்கிறதா ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் தாவேகா ஒரு பிரச்சனையா இருக்கு. இவங்க வந்து தாவேகா வந்து டிஎம்கே சமாளிக்கிறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. டிஎம்கே வந்து அந்த கூட்டணி ஆட்சியை காங்கிரஸ் ஏற்படுத்துற அந்த பிரஷரை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இது செல்வ பெருந்தகை அண்ட் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் 2 பேரும் சமூக வலைதளங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரியாக்ட் பண்ணதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி அழைச்சி அவர் 2 பேர்களும் பேச்சு நடத்திருக்காங்க. ஆனா அது என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் வெளியே வரல. இது ஒரு புறம் காங்கிரஸுக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கு ஏடிஎம்கும் உள்ள கூட்டணி வந்து இன்னமும் பிக்ஸ்டு ஆகல. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த இந்த குறிப்பிட்ட தொகுதிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா அதை வந்து என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து விலகிட்டாரு. அது அப்போ வந்து பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி அறிவிச்ச எல்லாருக்கையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க பாஜக இருந்து. அது மாதிரியான பிரஷரும் பாஜக சைட்ல இருந்து இருக்கு. ஏடிஎம்கே என்ன பாஜக கேட்கறது கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே தரப்பு வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத ஒத்துக்கல. அப்போ வந்து ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறத இப்ப வந்து யாருமே அதை வந்து பெருசா பேச வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே பாஜக தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியில வின் பண்ணிட்டா அது கூட்டணி ஆட்சி வராது. சப்போஸ் மைனாரிட்டியில வின் பண்ணா மட்டும் தான் அது கூட்டணி ஆட்சியா வந்து நிற்கும். அதே மாதிரியே தான் காங்கிரஸ் டிஎம்கே உள்ள பிரச்சனையும் அப்படிதான். ஏன்னா நிறைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வந்து மெஜாரிட்டியில ஜெயிக்கும் பொழுது எந்த காங்கிரஸ் கட்சியும் நம்பி நாங்க இல்ல, கூட்டணி கட்சிகளை நம்பி நாங்க இல்ல, நாங்க மெஜாரிட்டியாவே எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுனால கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் தேமுதிகங்கிற ஒரு கட்சி, அது ஒரு ரொம்ப சிறிய கட்சி, அந்த கட்சியை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்றாங்க. இதுக்கு பிரேமலதா அவர்கள்ட்ட பதில் கேட்கும் பொழுது இது வந்து எவ்வளவு பெரிய கட்சின்னு மக்களுக்கு தெரியும். விஜயகாந்த் நிர்ணயிச்ச இந்த மக்களுக்கு நலன் நலன் டைப்பும் இந்த கட்சியை யாரு என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இது வந்து மக்களுக்கான கட்சி, இது எவ்வளவு பெரிய கட்சின்னு மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பக்கமும் கூட்டணி பேசுறாங்க, எந்த பக்கம் போக போறாங்கிறது ஒரு இதா இருந்தாலும் 2 பக்கமும் சேர்த்துப்பாங்களா, லாஸ்ட் அவங்க தாவேகா பக்கம் தான் போவாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் தேமுதிக சைடு வந்து எழுந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அன்புமணி அவர்கள் ஏடிஎம்கே போயிட்டார். ராமதாஸ் அவர்கள் இப்போ வந்து டிஎம்கே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுல தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து டிஎம்கேல வர்றத நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா வந்துட்டாங்கன்னா அந்த கட்சியில நாங்க இருக்க மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா பாஜக அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கட்சி கூட்டணியில கூட நாங்க இருக்க மாட்டோங்கிறத கொள்கையா வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி. அதனால அந்த கட்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சரி, இது பெரிய கொஞ்சம் சலசலப்ப உள்ள ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா செல்வ பெருந்தகை கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து உள்ள வந்தார்னா அதை ஏத்துப்பாங்களா, என்ன தொல் திரும்ப அப்படிங்கிறத கேட்கும் பொழுது இதை வந்து அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு அவங்க பேசினா இது முடிவாயிடும், உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு சலசலப்பு. அதுக்கு வன்னியரசு வந்து செல்வ பெருந்தகைய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இன்னும் அவர் வளரல அப்படிங்கிற விஷயத்த வன்னியரசு அவர்கள் சொன்னதும் அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ரொம்ப முட்டாள்தனமா பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து செல்வ பெருந்தகை வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதே மாதிரி ஏடிஎம் கூட்டணிக்கும் சலசலப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எதை நோக்கி ப்ராப்பரா பயணிக்க போதா, இல்ல அந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்குள்ளே இருப்பாங்களாங்கிறதே நம்ம இன்னும் 2 மாசங்கள் இருக்கு. அது சற்று பொறுத்துட்டு தான் பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு ஏரியாலையும் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி.